ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் அந்த போல் வச்சதுக்கெலாம் வந்து நீ யார்ரா கோமாளின்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நன்றி. யாரும் என்ன மிஸ் பண்ணலங்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக யாருமே வந்து ஒருத்தங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த வாரம் பாட்காஸ்ட்டை வந்து சுமார் 4-5 தடவை ஷெட்யூல் பண்ணி அது மிஸ் ஆகி இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். நாங்கன்னா நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்கார். இந்த கெஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமான பாப்புலரான ஒரு யூடியூபர். அவரை வேலை பார்த்த சேனல் பற்றி அவர் சொல்ல வேணான்னு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். அதனால் நான் சொல்லலை. ஆனால் பயங்கர பாப்புலரான யூடியூபர். மீம் கண்டென்ட்டுக்காகவே பிறந்தவன். அதாவது அவனோட ஃபேஸ்புக் ஃபீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மீம் கண்டென்ட்ஸ் இருக்கும். எனக்கு நிறையா இங்கிலீஷ் சாங்ஸ், நான் கேட்காத இங்கிலீஷ் பேண்ட்ஸ் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். ஸோ இவர் கூட வந்து ஃபஸ்ட்டு அவரையே பேச வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பேசுகிறோங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் ஆல்டோ சேவியர். வணக்கம் அண்ணா. நன்றி. எதிர்பார்க்காத இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஆமாம், எப்படி இருக்கீங்க ஆல்டோ? எஸ், நல்லா இருக்கேண்ணா. எக்ஸைட்டட். அதான் சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம இதை பிளான் பண்ணோம். ஏதேதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்கெலாம் நம்ம பிளான் பண்ணி கடைசியில் வந்துட்டு இப்படி ஒரு கண்டென்ட் தான் பேச போகிறோன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆமாம். ஸோ எஸ், ஃபன் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ ஆல்டோவை பற்றி சொல்லணும்னா, ஆல்டோ வந்து நீங்கள் பாட்டுக்காரன் பேஜில் பார்க்குற நிறைய இந்த ரீல் கண்டென்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி கொடுப்பான். அவனுக்கே சுமாராக தான் எடிட்டிங் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச எடிட்டிங்கு எனக்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஆல்டோ, இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் பற்றி அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப பில்டப் பண்ணுவோம் கொஞ்சம். அப்படி ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த லிரிசிஸ்டாக இருக்கட்டும், இவங்க பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ ஃபீல், ஒரு காலத்தில் இல்லை, இப்போ வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாமல் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒர்க்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க. ஓ, இவங்க தான் இந்த ஒர்க் பண்ணாங்களா, நான் நினச்சி கூட பார்க்கல, இது அவங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒர்க் அப் பண்ணுற 2 ஆர்டிஸ்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே தாமரை அவர்களும் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போ பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். தாமரை அண்ட் ஹாரிஸ், எனக்கு ஞாபகம் வந்து தாமரை வந்து ஒரு சீமானோட படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. முத்துக்குமாரும் ஒரு சீமான் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் ஆக்சுவலாக. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம தாமரை மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட காம்போ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த காம்போவில் பார்த்திங்கன்னா மின்னலே படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. மின்னலையில் ஆக்சுவலாக வாலியும் ஒர்க் பண்ணியிருந்தார் ஹாரிஸ் கூட. பட் இருவிழி உனது வந்து தாமரை பண்ண ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க். சூப்பராக இருக்கும். ஆமாம், தாமரை கிட்ட அது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மின்னலையில் வந்துட்டு எந்த சாங்கும் ஒரு ஃபுல் சாங்குன்ட்டுலாம் பெருசாக நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது. சின்ன சாங்ஸாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டான்ஸாகவே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் அவங்க லிரிக்ஸை எழுதியிருப்பாங்க. பட் ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதில் வந்துட்டு தலையும் வந்துட்டு வேறு லெவலில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஆமாம், ஹாரிஸோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதோட குவாலிட்டி இருக்குல்ல, அதோட அந்த சவுண்ட்ஸோட குவாலிட்டி, ஆல்சோ வார்த்தைகளை சிதைக்காமல் பாடல் பண்ணணும்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற மியூசிக் டைரக்டர் அவர். அதனாலேயே வந்து இப்போ வரைக்கும் அவரோட பாடல்களில் என்ன தான் மியூசிக் பயங்கர என்ன சொல்ல ரிச்சாக இருந்தாலும், ரொம்ப சத்தமாக இருந்தாலும், அந்த பாடல் வரிகளோட அழகு அப்படியே இருக்கும், எதுவுமே சிதையாமல் இருக்கும். அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆமாம். அண்டு எனக்கு பிஃபோர் என்ன சொல்கிறேன், இந்த காம்போவை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை பற்றியே பேசணும். ஏன்னா நம்ம முதல்ல யோசிச்சது ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்காஸ்ட்டே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்களும் நானும் யோசிச்சதுனா. பட்டு நம்ம வந்துட்டு தனா ஹாரிசியன் வந்துட்டு அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணிட்டாரு. அண்ட் பயங்கரமான ஹாரிஸ் வேரியன் ஒருத்தருக்கே வந்துட்டு நான் அந்த ஸ்பாட்டை வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதை நினச்சி பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பட் ஹாரிஸே வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டு ஹாரிஸை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிப்பீட் ஆகுது, EDM மியூசிக் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹாரிஸ் வந்து ஒரு கிங் என்னை பொறுத்த வரைக்கும், வேற எதுவுமே இல்லை. ஹாரிஸ் வந்து ஒரு கிங். நான் கரெக்டாக 90s எண்டில் நான் பிறக்கிறேன். 97 நான் பிறக்கிறேன். ராஜாவோட அந்த இது முடியுது.
ராஜா பீரியட் முடிஞ்சு ரஹ்மானோட அந்த பூமில் இருக்குது. ரஹ்மான் வந்துட்டு லைனாக அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. டாக் ஆஃப் த வேர்ல்டே ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது ரஹ்மானோட அவார்டு வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்துட்டு ஒரு தலைவன் வந்துட்டு பிரேக் பண்ணுறான். சரிப்பா, ஓகே, நீ வின் பண்ணதெல்லாம் போதும், அடுத்து ஒருத்தர் இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் வந்தது. அங்கே அது யாரு அப்படின்ட்டு பார்த்தா ஹாரிஸ் ஜெயராஜ். ரஹ்மானோட ஃபிலிம் ஃபேர் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணது ஹாரிஸ். எனக்கு ஹாரிஸ் எங்கே ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா காக்கா காக்காவில் தான். நான் அப்போ வந்துட்டு 3rd 4th படிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப சின்ன வயசு தான். ரொம்ப ஃபிலிம் நாலேஜ், மியூசிக் நாலேஜ் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷூட் பண்ணும் போதே வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏஜில் நான் இருந்தேன். ஆனால் எனக்கும் என் அக்காவுக்கும் 7 years டிஃப்ரென்ஸு. அவள் ஸ்கூல் என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் இதில் இருக்கா, 11th 12th படிக்கிற ரேஞ்சில் இருக்கா. ஸோ அவளுக்கு காக்கா காக்கா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 100-150 வாட்டி காக்கா காக்கா பார்த்துருப்பா. ஒரு 8 CD வாங்கி அது ஃபுல்லாக இது பண்ணி அது காலியாக இன்னொரு CD வாங்கி அத்தனை வாட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் வேற வழியில் அக்கா கூட தான் தம்பி இருக்கணுன்றதுனால நானும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்டு நான் இப்போ நான் எடிட்டராக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் அங்கே ஆரம்பிச்சு என்னன்னா காக்கா காக்கா கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த அப்படின்னு வரும். எங்கள் அக்கா என் காதை திருகி எனக்கு இந்த மியூசிக் வேணும், நல்ல டெஃபினிஷனில் வேணும் அப்படின்ட்டு தேடி நான் வந்துட்டு அலையாத யூடியூப் வீடியோவே கிடையாது. எதுலையோ சுற்றி சூப்பரான குவாலிட்டியில் ஒரு ரிங்டோன் கட் பண்ணி நான் கொடுத்தேன். பல வருஷங்களுக்கு எங்கள் அக்கா அதை ரிங்டோனாக வச்சுக்கிட்டு இருந்தா அங்கேயே நான் எடிட்டராக மாற ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அங்கே தான் நான் ஹாரிஸை ஃபீல் பண்ண ஆரம்பித்த முதல் விஷயம். பாரு, இந்த பாட்டெலாம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வெற்றிமாறன் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லியிருப்பாரு. கௌதம் மேனன் அண்ட் ஹாரிஸ் வந்துட்டு சாங்ஸ் இப்படி தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு என்னை கொஞ்சம் மாற்றி தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். பாட்டுனா இப்படிலாம் இருக்கணும் இல்லைதா, ஜீப்பில் ஜாலியாக போகிறாடி பெப்சி குடிச்சு கேனை போடுறேன்னா ஸ்டைலாக இருக்குது, அவ்வளோதான், பாட்டுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலை வந்துட்டு அவங்க பிரேக் பண்ணி அதையே ஒரு ஸ்டைலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வளர வளர எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு, நல்லா இருக்கே அப்படின்ற. ஆக்சுவலாக நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை. மின்னலை படத்தில் கூட சாங்லாம் பார்த்தோன்னா ப்ராப்பராக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது இருந்த ஸ்டைலே அப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா காக்கா காக்கால தான் எனக்கும் அந்த வெற்றிமாறன் இன்டர்வியூ ஞாபகம் இருக்குது. அவர் தான் சொன்னார், ஒரு சாங்கை எப்படி ஷூட் பண்ணுங்கிற டெஃபினிஷனை வந்து உரைச்சிட்டாரு கௌதம் அப்படின்னு. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மின்னலையில் இதை சொல்லணும். மின்னலையில் வந்துட்டு நான் சாங்ஸை கூட அத்தனை வாட்டி கேட்டிருக்க மாட்டேன். பட் ஒரு பீரியடில் வந்துட்டு மின்னலே அண்ட் மைக்கேல் ஜாக்சன் ரீமிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் இருக்கும். அந்த பூப்போல் மியூசிக் இருக்கும். அந்த இவங்க ரிமாசன் வந்துட்டு மழையில டான்ஸ் ஆடுற அந்த மியூசிக் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் சாங்கோட பீட்டுக்கு போட்டிருப்பானுங்க. நான் வந்துட்டு யோசிக்கிறேன், என்ன இது பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்போதான் இன்னும் தேடுறேன். ஆக்சுவலி இங்கே தான் வந்துட்டு ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு பேரை நான் தெரிஞ்சு நான் தேட ஆரம்பிக்கிறேன். இது எப்போ இருக்கும், எந்த வருஷம்? இது ஒரு 5th 6th இருக்கும். எந்த வருஷம்? 2008 போல இருக்கும், 2008-9 இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு இந்த செல்கான் போன் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, சைனீஸ் கொரியன் போன்லாம் வருது. ஸோ அப்பாவுக்கு போனு வாங்கி கொடுத்துட்டு அதுல நம்ம பாட்டு கேட்கலாமே அப்படின்ட்டு அப்பா கிட்ட தாஜா பண்ற இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும் போதுதான் நான் இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த .3GP ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஃபைல்லாம் .FLV இதெல்லாம் இருக்கும். குட்டி ஸ்கிரீன்ல பார்ப்போம். அப்போ அதெல்லாமே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூப்போலோட மியூசிக்கை வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் பீட்டுக்கு கட் பண்ணியிருப்பாங்க. அது சாங் பேரே இப்படி தான் இருக்கும், மைக்கேல் ஜாக்சன் பூப்போல் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஹாரிஸ் ஜெயராஜுங்கிற நேம் வந்துட்டு எனக்கு அப்போ தான் ஹிட் ஆகுது. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டு ஒரு ரேஞ்ச், ஒரு ஐகான், ஒரு வேர்ல்டு ஐகானாக இருக்காரு. எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அப்பா நிறைய வெஸ்டர்ன் சாங்ஸ் கேட்பாரு. அப்பா வந்துட்டு பயங்கரமான போனியம் ஃபேன். ஓகே. ஸோ நிறைய கேசட்ஸ்லாம் வச்சிருப்பாரு, இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் இதுவுமே இருக்கும். ஸோ மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டு என்ன சொல்கிறது, வேர்ல்டு ஐகான்றதுனால அது ஒரு நியூஸாகவே இருக்காது. பட் ஹாரிஸ் ஜெயராஜுங்கிற பேர் வந்துட்டு கேட்ச் பண்ணிச்சு. ஹாரிஸ் இவர் அப்படின்ட்டு தேடும் போது தான் நான் அந்த யூடியூப்ல அந்த சீனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ, மின்னலையில ரீமாசன் வரும்போது நான் அந்த படத்தை கூட பார்த்தது கிடையாது. ஓ ஓகே, இப்போதான் இந்த பாட்டு வருதா, ஓ இந்த மியூசிக்கை தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா, ஓகே 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 அப்படின்ட்டு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. அதெல்லாம் நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். ஸோ நீ ரொம்ப சிலாகிச்சு பேசிட்ட. எஸ், எனக்கும் ஆக்சுவலாக தாமரை பேரை நான் நோட்டீஸ் பண்ணது காக்கா காக்கால தான். காக்கா காக்காவோட ஆடியோ சிடியில் தான் வந்து தாமரை அப்படின்னு இருக்கும்.
ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இருவழி உணது பற்றி பேசும்போது, இருவழி உணது வந்து ரொம்ப சிம்பிளான சாங். ஒரு லைட்டாக கிட்டார் ஜாம் பண்ணிட்டு தேவன் அதை அப்படி அவன் என்ன சொல்கிறது, அப்படி உருகி பாடி யாரை நினைச்சு அவர் இப்படி பாடுறாருன்னே தெரியாது. ஆனா இப்படி எல்லாம் நான் லவ் பண்ணி பாட வேண்டாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். தேவன் அப்போ ஒரு செம ஹைல இருந்தார். பேக் டு பேக் ரஹ்மான் கூட சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருவழி உணது செமையா இருக்கும். நாட்கள் நீளுதே நீ எங்க போனது, சிம்பிளா இருக்கும். ஒரு ராஜா சார் யாருன்னு சொன்னான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஒரு சாங் வந்து எப்போ ரொம்ப கேட்சியாக இருக்குதுன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது தான் கேட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்கும்போது தான் வந்து உன்னால் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இருவழி உணது வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாரோட ஃபேவரட், சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் இதெல்லாம். ஆனால் அந்த டைமில் அந்த படத்தில் பயங்கர ஹிட்டான சாங்னா வந்து வசீகரா தான். வசீகரா அண்டு வெண்மதி. ஆமாம், வெண்மதி. நானும் அப்படிதான். வெண்மதி பற்றி லேட்டராக வருவோம். நம்ம அப்புறமா சின்னதாக ஒரு ட்ரிவியா இருக்குது, அது வாலி பாடினது, வாலி எழுதுனது அப்படின்ட்டு அதை பண்ணிக்கலாம். ஸோ வசீகரா வந்து பயங்கர ஹிட். அந்த சாங் வந்து எப்படி அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது வந்து அது என்னன்னு சொல்ல, அதை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஹிட் அது அந்த சாங். ஆல்சோ இப்போ ரீசெண்டாக தான் கௌதம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது வந்து ரீமாசனுக்கும் மாதவனுக்கும் சம் பிரச்சனையா, அதனால் வந்து இதை செட்டில் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஷூட் பண்ணி முடித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் நிறைய டான்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அப்படி பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய ஃபில்லர் ஷாட்ஸ் இருக்கும் அங்கே. ஆனால் அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுதான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். சரி, தனித்தனியாக இருக்காங்க அப்படின்ற அந்த பெயினுக்கு ஏற்ற மாதிரியே ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அது ரொமான்டிக் ஆஃப் த ரொமாம்புலன்ஸாக இருக்கும் விஷுவல்ஸ் வேறு. இது ஒரு பயங்கரமான சாங். அண்ட் இன்னொன்று அதில் என்னென்னா, இதில் வந்து பாம்பே ஜெயஸ்ரீயோட இது எனக்கு சொல்லியே ஆகணும். அவங்க அந்த ஏஜில் இருக்கும் போது அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ லவ்வோடு இருக்கும். அவங்களோட கரியர் க்ரோத்தில் பார்த்தோன்னா அந்த வாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு இப்போ அவங்க வாய்ஸில் பாட்டுங்க கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ஸும் அந்த வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இவங்களும் அவங்களும் ஒரு பர்சனே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற கேரக்டர்ஸ், வேற பர்சனாலிட்டி. அஸ் அ பர்சன் அவங்க அஃப்கோர்ஸ் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க, வயசாக எல்லாமே இருக்கும். பட் ஒரு டிஃபைனே பண்ண முடியாத வாய்ஸ் சேஞ்ச் அவங்க கிட்ட தெரியும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. பாம்பே ஜெயஸ்ரீன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒவ்வொரு சாங் ஞாபகம் வரும். எனக்கு ரீசெண்டாக பயங்கரமாக என்னை அஃபெக்ட் பண்ண சாங் வந்து ஹே நிஜமே, என்னை நோக்கி பாயும் தொட்டலாம். அவ்வளோ அழகான பாட்டு. அந்த சாங் விஷுவல் பண்ண விதமாக இருக்கட்டும், அதோட வரிகளாக இருக்கட்டும், கார்க்கு எழுதியிருப்பார், அதை ரொம்ப அழகான ஒரு சாங்கு. அண்ட் அதை கேட்டுட்டு இப்போ ரீசெண்டாக திரும்ப போய் வசீகரா கேட்கும்போது இத்தனை வருஷம் அவங்க தான் அதே வாய்ஸு, ஆனால் நம்மளை வேற மாதிரி ஒரு நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அது என்னன்னே சொல்ல முடியாது. பட் அதுதான் இந்த சாங் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என் அக்கா மாதிரி பெண்கள். இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அம்மாங் கேர்ள்ஸ் அவ்வளோ வைரல் ஆச்சு. ஆமாம், சன் மியூசிக்கில் போட்டு தேய்த்த பாடல்களில் இதுவும் ஒன்று. எக்கச்சக்கவா. அதுக்கு முன்னாடி அந்த படத்தை ராஜ் டிவியில் போடுவானுங்க. ஆமாம், இன்னமும் ராஜ் டிவியில் அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காதுங்க, வேற எதுவுமே இல்லை. பட் நம்ம சொல்கிறோம், லவ்வே பண்ணியிருக்க மாட்டோம், பிரேக்கப்பே ஆயிருக்காது, இருந்தாலும் அந்த சாங்கை ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், எங்கள் அக்காவுக்குலாம் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை, இவையே இவ்வளோ ஃபீல் பண்ணுறான், சரி ஓகே ஓகே ஏதோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த அதே ஒரு 10th 12th காலேஜ்னு வரும்போது தான் நானும் ஃபீல் பண்ணாங்க, ஓஹோ இதுதானா அது அப்படின்ட்டு. ஆல்சோ பாம்பே ஜெயஸ்ரீ அதில் இந்த சாங் அப்படியே என்ன சொல்ல, அடைமழை வரும் அதில் நனைவோமே. தாமரைன்ட்டு எனக்கு அசோசியேட் ஆகிற ஒரு வேர்டே வந்துட்டு அழகியல். அது வந்து அது அழகு கூட இல்லை, அழகியல் அப்படி சொன்னாதான் எனக்கு அது தாமரையோட அசோசியேட் ஆகும். அது ஏனே தெரியாது. நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக தாமரை அப்படியே நான் வேற லெவலில் பாராட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். பட் தாமரை கிட்ட அந்த அவங்களோட வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்ல வர அந்த எமோஷனாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரிசைஸாக இதுதான் எனக்கு வேணும், இதை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு செல்லமான லவ்வாக இருக்கட்டும், ஒரு கோவமாக இருக்கட்டும், ஒரு பொசசிவ்னஸாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சரி அது அழகாக லேசாக டச் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்வாங்க, நம்மளுக்கு அது அப்படின்ட்டு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கும் அது தாமரை கிட்ட. மக்களே இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான், அதை நான் நேரில் இருந்தனால என்னால் பார்க்க முடியுது, உங்களால் பார்க்க முடியல. சீக்கிரம் பேசியாச்சு. மின்னலையில் இந்த பாட்டு இருக்கு,
இவன் யாரோ இவன் யாரோ அகைன் என் அக்கா போல் பெண்கள் வந்து இந்த பாட்டை ஹிட் ஆக்கி விட்டார்கள். அதே தான் ஏன் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்தாங்கன்னு தெரியாது. பட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டு, ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனே வந்துட்டு அப்படி ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம்க்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், சூப்பர் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி அக்காக்களால் ஹிட் ஆன இன்னொரு பாட்டு தான் இதுதானா சாமியில். ஆமாம் 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 ஆமாம். மின்னலையெல்லாம் ரொம்ப அவுட் அண்ட் ரைட்டாக தெரிஞ்சிடும் ஹாரிஸ் தான் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் சாமி வந்துட்டு எந்த டெம்ப்ளேட்லையுமே எனக்கு தெரிஞ்சதே இல்லை ஹாரிஸ் தான் மியூசிக் பண்ணது, தாமரை தான் லிரிக்ஸ் எழுதுனாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு பாட்டு தாமரை. ஆமாம், அந்த ஒரு பாட்டு படத்தில் எழுதியிருப்பாங்க. பட் த்ரூ அவுட் த ஆல்பமே வந்துட்டு ஹாரிஸ் வந்துட்டு இந்தாங்கடா இந்த ஆல்பம் வந்துட்டு ஃபார் த பப்ளிக், இந்த என்ன சொல்கிறது, எல்லா வெரைட்டியும் நான் கவர் பண்ணுறேன். ரொமான்ஸ் வேணுமா, லேசாக கிளாசிக்கல் டச் வேணுமா, இந்தாங்க வச்சுக்கோங்க, லோக்கலாக வேணுமா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்ற. திருநெல்வேலி அல்வாடா வந்து ஒருத்தர் நினச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா ஹாரிஸ் அவ்வளோ ஸ்டீரியோ டைப் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் மியூசிக்காக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி அல்வாடா மாதிரி ஒரு சாங் வருது. அப்படி அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஹாரிஸ் கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்தது இல்லை. செம்ம லீக்ல கொண்டு போய் ஹாரிஸ் அது செட் பண்ணிச்சு. அது ஹாரிஸ்னு ஒன்று எல்லாரும் ஹாரிஸ் அண்ட் சூர்யா காம்போ தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஹாரிஸ் அண்ட் விக்ரம் காம்போ வெரி காம்போ. அது ஒரு பரலோக்கலான காம்போ. அது விக்ரமே நம்ம அப்படி ஒரு இது செட்டப்ல புதுசா பார்த்துருக்கோம். சாமி கூட சாங்ஸ் பெரிய ஹிட்டு. ஐ மீன் அருளும் சாங்ஸ் ஹிட்டு தான். நீ அருளோட சாங்ஸ் பார்த்தாலும் இறங்கி குத்திருப்போம். ஆமா, இந்த சாங் இருக்கே அருளு கிட்ட அருள்வாக்கு கீழே. அதேதான் நானும் சொல்றேன். காய்கறி ஒரு சாங் வருவே, என்ன சாங், பயங்கரமா பாட்டு, பயங்கரமான. சரி, நம்ம தாமரையில இருந்து வெளியே போறோம். நம்ம இதுதானா வந்துட்டு எனக்கு நிறைய லிரிக்ஸ் அப்போ இப்போவுமே எனக்கு வந்துட்டு லிரிக்ஸை நான் ரொம்ப லேட்டாக தான் கேட்ச் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டீனேஜ் ஃபீல் வரும்போது நம்மளும் பாடணுமே அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது லிரிக்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் வந்து நான் நிறைய லிரிக்ஸை கரெக்டாக படிக்கிறேன். அப்போ தான் அதோட எனக்கு இதுவே எனக்கு மீனிங் புரியுது. ஓ ஓகே, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கரெக்டாக. அதான் மறுபடியும் எனக்கு இப்போ லிரிக்ஸ் மறந்து போச்சு. பட் நான் அந்த சாங்கில் வர கண்டென்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி நீ என்ன ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு நீ சம அப்படின்ட்டு ஃபீமேல் வாய்ஸ், ஞாயிறு மதியம். ஆமாம், சமையல் நீ இது பண்ணு, வீட்டை இது பண்ணு, என்ன இப்படி ஒருத்தன் பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு நான் பெருமையாக சொல்லுவேன். ஊரே அந்த வந்துட்டு அதை கேட்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது ஆமாம்ல, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ட்ரீம் லைஃப், இப்படி தான் ரொமான்டிக்கான ஒரு லைஃப் இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் தான் ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா, இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் பண்ணால் ஃபன்னாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சி பார்ப்போம். அவங்க அதை அழகாக ஒரு கோரையாக அழகாக ஒரு லிரிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கே. மேபி தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் லிரிக் ரைட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மி. ஆமாம், தாமரை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி நிறையா அவங்களோட பெஸ்ட் கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அண்ட் தாமரையோட இன்டர்வியூஸ்லையுமே அது என்ன சொல்கிறது, அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஃபீமேல் ரைட்டர் அப்படின்றதுனால நிறையா ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. ரொமான்டிக் சாங்ஸு இல்லை ஹீரோயின்கான சாங்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆல்பமில் அந்த சாங்குக்கு மட்டும் தான் நான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தில் தான் அஞ்சலை பண்ணியிருக்காங்க. என்னன்னா அப்படி அவங்களோட இன்டர்வியூ சொல்லும்போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப வேலிடாக தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபீமேல் சாங் லிரிசிஸ்ட் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறோன்னா ஒன்று தாமரை, இன்னொன்று குட்டி ரேவதி. இவங்க 2 பேரை தவிர எனக்கு வேற யாருமே தோணலை. வேற யாருமே தோணவே இல்லை. தாமரையோட லீக் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. தாமரை அவ்வளோ என்ன சொல்றது தெரிஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு சும்மா ஜென்ரலாக பாட்டு கேட்குறவங்களுக்கு கூட தாமரை அப்படிங்கிற ஒரு பர்சன் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. பட் நிறைய ஃபீமேல் லிரிசிஸ்ட் அப்படி தெரியவே இல்லை. ஸோ அந்த கோவம் அவங்களுக்குள்ள இருந்துமே அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. புரிகிறது. ஸோ இதுதான் நான் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்படி நான் லைட்டாக அஞ்சலை பற்றி போனதுனால நான் அஞ்சலியை பற்றி பேசலாம். வாரணமாயிரம்ல வந்து அஞ்சலை, வாரணமாயிரம் ஆக்சுவலாக நம்ம ஒரு சூர்யா தான் நம்ம முதல்ல காக்கா காக்க முடிப்போம். சரி, காக்கா காக்கெல்லாம் ஓஜி ஆல்பம், ஃபுல் ஆல்பம் பை தாமரை. எஸ், கௌதம் ஹாரிஸ் தாமரை ஃபுல் பேக்கேஜாக பண்ண படம் அது. எல்லா பாட்டுமே அதில் தான். அண்ட் அதில் ஒரு சாங்கும் அதான் அகெயின் ஒன்று ஒரு ஃபுல் கலவையில் இருக்கும். அண்ட் ஏன் அதை வந்துட்டு ஓஜி ஆல்பம் அப்படின்ட்டு சொல்கிறதுனா, ஒன்று இவங்க இந்த 3 பேரோட காம்போவில் வந்துட்டு பக்காவாக ஃபுல்லாக வந்துட்டு தாமரை எழுதினது ஒன்று. இன்னொன்று அங்கே தான் வந்துட்டு ஒரு ஓஜி சாங் இருக்கும். யாருக்குமே உடனே தோணாது இந்த சாங். ஒரு ஊரில் அழகே வருவாய் அப்படின்ற ஒரு சாங் இருக்குது. ஆமாம்,
அந்த சாங்கோட வேல்யூ அது எனக்கு அப்போ புரியலை. இப்போ எனக்கு அந்த சாங்கோட வேல்யூ புரியுது. ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனுக்கு இப்படி ஒரு சாங் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தாமரை ஹாரிஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த சாங் வந்துட்டு நான் ஸ்கூலில் படிக்கும் போது வருஷம் ஆனுவல் டேல அந்த சாங் வந்துடும். டீச்சர்ஸ் டே, டீச்சர் வந்துட்டு ஃபீமேல் டீச்சர் அப்படின்னா ஃபீல் பண்ணிடுவானுங்க பசங்க. கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரை கொண்டு வந்து ஃபேன் ரெகுலேட்டருக்கு பக்கத்தில் ப்ளக் இருக்கும், அதில் சொருவி என்னுடைய அந்த என்ன சொல்கிறது பேசிக் ஃபோன்லேருந்து நான் இந்த பாட்டை போட்டே தீருவேன் அப்படி பண்ணி பாப்பர்ஸ் வெடித்து செலிப்ரேட் பண்ணுவானுங்க. வருஷம் இந்த 2 சம்பவத்துக்கு அந்த பாட்டு வந்துடும், வேற வழியே இல்லை. அப்படி ஒரு கிரேஸ் அந்த சாங்குக்கு இருக்கு. அது ஒரு சூப்பரான சாங். அண்ட் அடுத்த ஆல்பம்லேயே பார்க்கணும் அப்படின்னாலும் அகைன் அதுதான் என் அக்கானால தான் எனக்கு காக்கா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மனப்பாடம் ஆக ஆரம்பிச்ச படங்கள்ல அதுவும் ஒன்று. பட் எஸ் ஓஜி ஆல்பம். எனக்கு அந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்சது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே உயிரின் உயிரை பிடிக்கும். பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் வந்து தூது வருமா தான். வேற லெவலில் இருக்கும் அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே. அகைன் அதுதான் நான் சொல்றேன், தாமரை அப்படின்னாலுமே அந்த அழகியல் அப்படிங்கிற ஒரு அது வந்து ஒரு அந்த சாங்கோட விஷுவலாக இருக்கட்டும், ஒரு படத்தில் இல்லாத ஒரு கேரக்டரை வச்சுதான் அந்த சாங் இருக்கும். ஆனால் அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், அந்த சாங்கோட இன்டென்சிட்டி, ஹாரிஸும் தாமரையும் என்ன சொல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங்கை வந்து வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஓவரால் அந்த லிரிக்ஸே உயிரின் உயிரே ஓப்பன் ஆகிற சூப்பராகவே படம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே சாங் பிளேஸ்மெண்ட் யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஓப்பனிங்கே யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சூர்யா ஜோதிகாவோட இது வேற அது. அவங்களோட என்ன சொல்றது, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சோ இல்லை அவங்க லவ் பண்றாங்கன்னு அது பழகிட்டு இருக்கு. இப்படி ஒரு படம் பண்றாங்க, அவுட் அண்ட் அவுட் ஒரு ரொமான்டிக் மூவி. அண்ட் படம் ரிப்பீட்ல எல்லாருக்குமே தெரியுது இந்த படத்துல இவ்வளோ ரொமான்டிக்கான வேல்யூ இருக்கு. அதுவும் அந்த ஆசிட் ஊத்துற சீனு அங்கெல்லாம் மாசு இருக்கும். அங்க அவ்வளோ அந்த ரொமான்ஸ் இக்னைட் பண்ணி விட்டுற சீனே அதுதான். இதுதான் சூர்யாவோட கேரக்டர் அப்படின்ட்டு அவங்க நான் ஜோதிகாவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் கௌதம் மேனனும் பின்னி எடுத்து படத்துல எனக்கு தெரிஞ்சு வாரணமாயிரம்க்கு முன்னாடியே சூர்யா வந்து நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்ச ஒரு படம் எனக்கு காக்கா. கண்டிப்பா காக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கும். எனக்கு இன்னும் அந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. ஏதோ நட்சத்திர கலை விழான்னு நினைக்கிறேன், மலேசியாவில் எதுவும் நடந்துச்சு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து சூர்யா வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் வந்து காக்கா கனகவில் காக்கா அது சொல்லி தான் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்பியரன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அந்த டைமில். இது எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் செம கூஸ் பம்ப்ஸாக இருக்கே. ஸோ அப்படி தான் அந்த படத்தோட கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. காக்கான்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் என்னை கொஞ்சம் மாற்றி பேசிட்டோம். இன்னொரு முக்கியமான பாட்டை மிஸ் பண்ணிட்டோம் காக்காவில். அதாவது படத்தினுடைய சார்ட் பஸ்டர் சாங்கை வந்துட்டு நம்ம பேச்சு வாக்கில் மறந்துட்டோம். கார்டினல் சின்ன வந்துட்டு இதுதான். ஸோ அது என்னன்னா 1 2 ஆசைகள். அதுதான் அகெயின் அந்த காலத்தில் இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஒரு சாங்கை வந்து ஹாரிஸும் தாமரையும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 ஜெனரேஷனுக்கு நீங்கள் இந்த பாட்டை வச்சு லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்த மாதிரியான ஒரு சாங் அது. அகெயின் என் அக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்து இந்த சாங் எனக்கு மைண்டில் ஏறினது, ஃபேவரட் ஆக ஆரம்பித்தது. இதுதான் காரணம். 1 2 வேற லீக் தான். அகெயின் பாம்பே ஜெயஸ்ரீ, எஸ் வசீகரா. அதுக்கப்புறம் இந்த 2 பாட்டுக்குமே பாருங்களேன் அவங்களோட ஒரு மாடுலேஷன் டிஃப்ரென்ஸே இருக்கும். சாங்கோட ரெக்குவயர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான். அட் த சேம் டைம் மியூசிக் டைரக்டர் எப்படி அவங்க வாய்ஸை யூஸ் பண்ணியிருப்பாருன்ற விஷயத்தையும் பார்க்கும்போது அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பியூட்டி அது. ஓகே அந்த பாட்டு அவங்க பண்ணாங்க, இந்த பாட்டு ஓகே எப்படி ஒருத்தரே எப்படி இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்டான பாட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஏன்னா வசீகரா வந்துட்டு ஒரு லவ், ஒரு நாட்டினஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு லஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த லிரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும், விஷுவலிங் அந்த மாதிரி இருக்கும். பட் 1 2 ஆசைகள் வந்துட்டு அது ரொம்ப மைல்டாக காட்டியிருக்கும். ரொம்ப ஒரு பியூர் லவ் விஷுவலிங் இருக்கும். நல்லா இருக்கே இதுவும் அப்படின்னு ரெண்டும் இதுவும் அதுவும் ஒன்று தான் ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தாமரை ஜஸ்ட் லைக் தட் இதை எழுதி வச்சுருப்பாங்க, நதிகளிலே நீராடும் சூரியனை நான் கண்டேன் அப்படி. எஸ். இப்போ நாமுத்துக்குமார் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்கள் எழுதினது நாமுத்துக்குமார். பட் அவர் என்ன தான் எழுதி அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆனாலும்
ஒரு பெண்ணே வந்துட்டு அந்த அவங்க இப்படிதான் நாங்க அதை ஃபீல் express பண்றோம் பண்ணும்போது. அப்படின்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுல வந்துட்டு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு, ஒரு சிம்பிளான ஒரிஜினாலிட்டி இருக்கு. நான் இப்படிதான் ஒரு பையனை பாக்குறேன், இப்படிதான் அவனை ரசிக்கிறேன், அவன் இந்த மாதிரி பண்றானா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவோம். இந்த 2 பாட்டுலயுமே அது இருக்கும். இதுதான் உன்கிட்ட இருந்து உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னா உன்கிட்ட எனக்கு இதுதான் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதான் ஒரு ஃபீமேலால தான் அதை எழுத முடியுன்றதான் அங்கதான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க தாமரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தொட்டிஜியால உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி. பயங்கரமான பாட்டு. ஆமா. அண்ட் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு இந்த ட்ரையோ அடுத்து மறுபடியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்படி ஜிவிஎம் ஹாரிஸ் தாமரை ஒரு ட்ரையோ, அதே மாதிரி ஹாரிஸ் தாமரை கார்த்திக் ஒரு ட்ரையோ சூப்பராக இருக்கு. ஜிவிஎம் வந்துட்டு மிச்ச எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் கார்த்திக் அவ்வளோ சாங்ஸ் பாடியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸை வந்துட்டு ஒரு சிங்கராக நல்லா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் ஹாரிஸ் கிட்ட வரும்போது கார்த்திக் கிட்ட வேற என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் இருக்கும். ஒரு ஃபன்னான சாங்காக இருக்கட்டும், ஒரு ஹீரோக்கான சாங்காக இருக்கட்டும், இல்லை லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி கார்த்திக் அதை அப்படியே ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும். அந்த மாதிரி ஹாரிஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ட்ரையோ பக்காவாக இருக்கும். எனக்கு தொட்டிஜியானா ஞாபகத்துக்கு வர்றது வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது யுவன் மியூசிக்கு, யுவன் வச்சது, யுவன் தான் பூஜையிலலாம் இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு நியூஸே காணும். திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் ஹாரிஸ் ஜெயராஜ் விரைவில் இசை வெளியீடு அப்படின்னு வருது. ஆஹா என்னடா இது நம்மளால காணும் அப்படின்னு போய் கேசட் வாங்குறேன். கேசட்லேயும் யுவன் பேர் இல்லை, ஹாரிஸ் பேர். அப்போல்லாம் நெட்டு ஒன்றும் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ பாட்டு போட்டு கேட்குறேன், எல்லா பாட்டையும் கேட்குறேன், எல்லா பாட்டையும் எதுவுமே யுவன் மாதிரி இல்லையா, இப்போ யுவன் இந்த படத்துக்கு பண்ணவே இல்லையா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்க்குறேன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர், நம்மளால இந்த படத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்டு பண்ணியிருந்தாரு. ஆனால் தொட்டிஜியா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆக்சுவலி படம் ரொம்ப லேட்டாக தான் தொட்டிஜியா பார்த்தேன். ஆனால் உயிரே என் உயிரே வந்துட்டு நிறைய வாட்டி பாட்டு கேட்டிருக்கேன். அதோட விஷுவலிங்கும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு ட்ரெயின் ஜேர்னி, ஒரு ட்ரெயின் ஜேர்னிக்குள்ளே என்னென்னலாம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு இது பண்ண முடியும். அதுவும் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ரவுடி அந்த மாதிரியில் இருக்கும். பட் அவனுக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு ஒரு சாஃப்ட் ஒரு டீசென்ட் ஹியூமன் பீயிங் பண்ண வேண்டிய விஷயங்களை இவனும் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். அண்ட் தொட்டிஜியா பற்றி சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் தான் ரொம்ப அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது லைட்டரை மூஞ்சில் அடிச்சுட்டு பற்ற வைக்கிற ஒரு சீன் வரும். ஓ மை காட், என்ன ஒரு கிரியேட்டிவான ஃபைட்டு. இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் எஸ். அதுலேயே இன்னொரு பாட்டு இருக்கு, யாரிடமும் தோன்றவில்லை இது போல். அந்த பாட்டும் தாமரை தான். ஸோ அது ரமேஷ் விநாயகம் பாடியிருப்பார். ஸோ அந்த பாட்டும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தான். அந்த படம் வந்து ஒரு 2 தடவை நான் தியேட்டரில் பார்த்தேன். ஆமாம், இப்போ 9th படிச்சுட்டு இருந்தேன். 2 தடவை தியேட்டரில் பார்த்தேன். அந்த படம் பெருசாக ஒன்றும் ஓடலை. ஆல்பமாக எனக்கு அந்த ஆல்பம் ரொம்பவே பிடிக்கும். யாரிடமும் பற்றி நான் பிளாக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பான்சர்ட் போஸ்ட் இருக்கு, பேசுங்க. அந்த பாட்டு பற்றி எழுதியிருக்கேன். அதில் ஒரு வரி இருக்கும், விரல்களில் மோதிரங்கள் நீக்கினேன், உன் விரல் தேடி வந்து கோர்க்கிறேன், இந்த சொல்லும் இந்த கணமும் நிற்கட்டும், நம்மை வானம் வந்து ஈரக்கையால் வாழ்த்தட்டும் எழுதி. அது அதுக்கப்புறம் இன்னொரு வரியும் இருக்கு, கார்மேகம் வந்து மோதியே ஒரு விண்மீன் இங்கு சில்லு சில்லாய் சிதறுதே அப்படின்னு. அதாவது மேகம் வந்து மோதி விண்மீன் சிதறுது, மேகம் கீழே இருக்கு, எங்கேயோ இருக்கு, அப்படி இருந்தும் அது வந்து என்ன சிதறு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு வரி தான், அதாவது கார்மேகம் வந்து மோதியே ஒரு விண்மீனின் சில்லு சில்லாய் சிதறுதே தான். நீ அந்த படம் பார்த்தனா அந்த படத்தோட மொத்த கதையாக தான். இவன் வந்து ஒரு ரவுடி, இவனுக்கும் அவளுக்கும் ரொம்ப சம்மந்தமே கிடையாது. அவன் எங்கேயோ இருப்பான், இவன் எங்கேயோ இருப்பான். பட் இவன் வந்த உடனே அவன் லைஃபே அப்படி மாறிடும். ஸோ அந்த மாதிரி. ஆமாம், நான் பிளாக் எழுதியிருக்கேங்க, தயவு செஞ்சு போய் படிங்க. ஸோ அடுத்த ஆல்பம்க்கு போவோமா? அடுத்து அந்த டைமில் தான் கஜினி அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து கஜினி அடுத்தது. அதில் ஒரு மாலை அது நான் ஹிட். சுட்டுமொழி சுடரையும் இந்த பாட்டும் பெரிய ஹிட்டு. சுட்டுமொழி சுடரே முத்துக்குமார் அண்ட் ஒரு மாலை தாமரை. அதையும் பார்த்தோன்னா ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது அந்த சாங் எழுதியிருப்பாங்க. பார்த்து பழகிய 4 நிமிடங்களில் நடைமுறை பாவனை மாற்றிவிட்டாள், சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டாள். கார்த்திக், ஹாரிஸ் ஜெயராஜ், தாமரை ஒன்ஸ் அகைன்.
உனக்கேற்றானாக என்னை மாற்றிக்கொண்டேனே. ஒவ்வொரு அந்த சாங்குடைய இடிஎம் யூசேஜ் என்னன்னா அந்த ஆமா சிக்கின்ற ஒரு பேக்ரவுண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆல்சோ இன்டர்லூட்ஸும் செம்மையா இருக்கும். ஆமா, எனக்கு அந்த 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 பீட் மட்டும் அது டாக்ல் ஆகிட்டே இருக்கு, சிக்கன் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு அந்த அது மிக்ஸில் இருப்பாரு லெஃப்ட் இப்படி பண்ணோம். விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி மண்டைக்குள்ளேயே அது ஓடிது, அந்த மாதிரி தான் அது இருக்கும் கேட்கும்போது. சூப்பரான பாட்டு அது. அண்ட் அகைன் சூர்யாவோட கிரேஸ் வந்துட்டு அவ்வளோ பூம் பண்ணி விட்ட பாட்டுங்கள்லாம் அதுவும் அந்த மாதிரி எல்லாம் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு தெரியுமா? ஓ மை காட், அப்படியெல்லாம் ஆண்டதுக்கு தான் இப்போ மண்டையில் ஒன்றுமே இல்லை. ஆல்சோ எனக்கு தொட்டிஜெயை பற்றி சொல்லும்போது அதே விஷயந்தான். கஜினியும் யுவன் பண்ண வேண்டிய படம், மிரட்டல்னு சொல்லிட்டு அஜித் அசன் பண்ண வேண்டிய படம். அதோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்து பா வேற லெவல் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாமே மாறிடுச்சு. நம்ம அடுத்து இந்த காம்போ ஒன்று பண்ணோம், அஜித் யுவன் காம்போவில் ஒரு எபிசோடு பேசணும், ஃபேன் பாயாக இருக்கும். ஸோ மிரட்டல் வந்து மிஸ் ஆகி கஜினி ஆயிடுச்சு. இன்னொன்று கஜினியிலே வந்துட்டு ரகத்துல பாட்டு இருக்கு, அதுவும் ஃபீமேல் ஆல்சோ ஃபீமேல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கு. அந்த மாதிரி ஒரு சாங் ஷூட் பண்ணி, அதுவும் என்ன சொல்றது மெலடிக்காலா இருக்காது, ஒரு ஊரில் மாதிரி இப்படிதான் சாஃப்டா இருக்காது, ஹார்டா இருக்கும். ஃபுல்லா ட்ரம்ஸ் கிட்டாருலாம் அடிச்சு தெறிக்க விட்டு இருப்பாங்க. சூப்பரான பாட்டு. ஸோ கஜினியில் அது ரெண்டு அவங்க பண்ணாங்க. அடுத்து அஃப்கோர்ஸ் திரும்ப கௌதம் கூட தான் வேட்டையாடு. ஆமாம், வேட்டையாடு விளையாடு வந்து என்ன சொல்றது, நான் மெச்சூர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே கௌதம் வாசுதேவ் மேனன், ஓகே ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பார்த்த படம்னா எனக்கு வேட்டையாடு விளையாடு தான் எனக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு. அண்ட் அகைன் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு படத்துல இருக்கு. இப்போ நான் படத்தை வந்துட்டு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். பைரசி தான் அந்த காலத்தில் இருக்கு பேரு. பட் எங்கள் அப்பா வந்துட்டு நிறையா படங்கள் சிடிலாம் வாங்கிட்டு வருவார். அதில் வந்து சந்திரமுகி அண்டு வேட்டையாடு விளையாடு 2 படம் இருக்கும் அந்த சிடியில். ஃபஸ்ட்டு வேட்டையாடு விளையாடில் ஆரம்பிக்கும், வேட்டையாடு விளையாடு ஃபுல்லாக பார்த்து முடிப்பேன். அடுத்து சந்திரமுகி போகும், சந்திரமுகியும் பார்த்து ஃபுல் ஜாலியாக அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ப்ளே பண்ணணுமா வேண்டாமா எதுவுமே கேட்காது, மறுபடியும் வேட்டையாடு விளையாட ஆரம்பிக்கும். சரி வேட்டையாடு விளையாடு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிடறேன். என்னன்னா ரெண்டுமே அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், இது வந்துட்டு ஒரு டார்க் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு, இது ஒரு ஹாரர் வித் காமெடி சப்ஜெக்ட்டு. இதில் காமெடி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் வைகை புயல் வந்துட்டு தலைவன் தெரிக்க விட்டுருப்பான். இப்போ நம்ம யோசிச்சோம்னா ஓகே இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு வடிவேலுக்கு அவ்வளோ ஃபேன் பாய் ஆக ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான ஒரு படம். இந்த பக்கம் வந்துட்டு ஜோதிகா, அந்த பக்கம் நயன்தாரா. நம்ம இப்போ வரைக்கும் யோசிச்சோம்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ஃபிலிம் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பீப்புளாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரே சீடியில் 2 படம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ யோசிச்சோம். இவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதை நான் லூப்பில் வந்துட்டு 3 வாட்டிலாம் பார்த்துருக்கேன். அதாவது 6 படம் ஸ்ட்ரெச்சாக நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் வேட்டையாடு விளையாடு பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போவே வந்துட்டு அந்த த்ரில்லர் அதுக்கான விஷயங்களெல்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு வேட்டையாடு விளையாடு அதை தூண்டி விட்டுச்சு அப்படின்னு. அண்ட் வேட்டையாடு விளையாடு என்ன சொல்கிறது, ஃபுல் ஆல்பம் தாமரை. ஏன்னா பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு நான் 10th படிக்கும்போதோ அது ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தேன். என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண படம். ஒரு நாள் என்னால் தூங்கவே முடியல, அந்த மாதிரியான ஒரு படம். அதில் வந்து எனக்கு தாமரையில் வந்து அந்த கற்க அவங்க எழுதுனதும் சிக்கிமுக்கி நெருப்பை அவங்க எழுதுனதும் வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அதேதான், ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஃபீமேல் ரைட்டர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ எனக்கு அது படம் பார்த்தப்ப எனக்கு தெரியல, ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போவும் வந்துட்டு இப்போ கற்கவும் எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வருமா, இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் வருமா அப்படின்ட்டு கௌதம் மேனனையும் கமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு ஹாரிஸை பற்றி பேசுகிறாங்க, பட் தாமரை பற்றி பேசவே மாட்டாங்க. தாமரை லிரிக்ஸ் எழுதுனாங்க அப்படின்ட்டு நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன்டா அப்படின்ட்டு தாமரை ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க யாருமே கவனிக்க மாட்டாங்க. எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கி மட்டும் தோட்டா வைத்தான் காதலிப்பான், என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடிப்பான், தன் சாவை தட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். அந்த பிரேக்லாம் வேற பண்ணிருப்பாங்க. அது என்னன்ட்டு நம்மளுக்கு அப்ப தெரியாது, ஆனா கேட்க சூப்பரா இருக்கும். ஆல்சோ அந்த சாங் எடிட் பண்ண விதமும் ஆமா வேற லெவல், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு அதான் சொல்றேனே, ஒரு ஸ்டைலை பிரேக் பண்ணி அதை ஒரு புது ஸ்டைலா
ஜிவிஎம்மும் ஹாரிஸும் கொடுத்துருப்பாங்க சாங்ஸ்க்கு. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் ஆல் டைம் இந்த ஆல்பம்ல தான் இருக்கு, மஞ்சள் வெயில். எஸ், அது ஏனே தெரியாது, என்ன சொல்றது, லவ்வே பண்ணாதப்ப லவ் பண்ணன்ற மாதிரி ஃபீல் கொடுத்த சாங்ல அதுவும் ஒன்று. நான் ரொம்ப என்ன சொல்றது டவுனா ஃபீல் பண்றேன் அப்படின்னா வாப்பா மஞ்சள் வெயில் கேட்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப அது ஹெவியாக இருக்குது அப்படின்றப்ப நான் இந்த மாதிரி பாட்டுங்களா ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 5-6 பாட்டுங்க வச்சுருப்பேன். மஞ்சள் வெயில் மாலையிலே இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ கவிதைகளாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே நான் பிக் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டுங்க, எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஹோப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி பாட்டுங்களாக இருக்கும். மஞ்சள் வெயில் மாலையிலே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ்பெஷலி இந்த லைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போல் பேசி பேசி தீர்த்த பின்பும் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்ட்டு இருக்கும். அதாவது அவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு ஒரு வாட்டி அந்த லிரிக் கேட்கும் போதும் அந்த ஒரு நைட்டோ ஆமால இதெல்லாம் நம்ம பண்ணோம் பாரு, இவங்க கூட ஊர் சுத்தணும், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு லைன்ல வந்துட்டு ஒரு ஃபுல் சம்மரி அது காட்டும். ஐயோ ஆமால நம்ம வண்டியில இப்பதான் டிராப் பண்ணிட்டு போனோம், அதுக்குள்ள மிஸ் பண்றவே என்ன பண்ணலாம், சரி போன் பண்ணி வா இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்னா அது நடக்கவும் போறது இல்லை. அவ்வளோதான், லேட் ஆயிடுச்சு போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். பட் அந்த ஒரு ஏக்கத்தை கொடுக்கும், நம்ம மிஸ் பண்ற அந்த ஃபீலிங்கை காட்டும். அந்த ஒரு லைன் வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு நான் ஏதாச்சும் விட்டுட்டேன் இல்லை வேற யாராச்சும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த சாங் முதல்ல இருந்து கேட்கணும். இப்போ 30 செகண்ட் பேக் பண்ணிட்டு அந்த லிரிக் மட்டும் கேட்கணும், முதல்ல இருந்து நான் கேட்டாதான் ஒத்துப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த சாங்கோட அந்த லிரிக்கோட டெப்த்தை மட்டும் எனக்கு ஹிட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிற லிரிக் ஒன்று அது. வேட்டையாடு பொறுத்த வரைக்கும் வேட்டையாடு விளையாடு பொறுத்த வரைக்கும் கற்கவாக இருக்கட்டும், சிக்கிமுக்கி நேர்ப்பதான் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஸ் அ லிரிக் ஃபார் மீ. ஏன்னா தாமரை வந்து பார்த்த முதல் நாளே எழுதினதோ, உயிரிலே எனது உயிரிலே எழுதினதோ, மஞ்சள் வெயில் மாலை இதை எழுதினதோ சர்ப்ரைஸே கிடையாது. ஷி கேன் டு இட், ஷி கேன் புல் இட் ஆஃப். ஆனால் சிக்கிமுக்கி நேர்ப்பை அவங்க எழுதினது வேற லீக். அது அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்குமே சம்மந்தம் இருக்காது. அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனால் அப்படி ஒரு பாட்டை வச்சு ஓகே இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தில் வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தனியாக அந்த பாட்டை கேட்டப்ப இந்த பாட்டு எந்த படம்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா ஹீரோ இருக்க மாட்டான், ஹீரோயின் கிடையாது, வில்லன், அது 2 பேரும் ஒரு கோவால வந்துட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சும்மா போவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளவு கிரேஸ் இருந்தது அந்த பாட்டுக்கு, சூப்பரான பாட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் த சார்ட் பஸ்டர், பார்த்த முதல் நாளே பாம்பே ஜெயஸ்ரீ அகைன் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும், நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தெரியலன்னா இந்த 3 பாட்டையும் நீங்க கேளுங்க, பேக் டு பேக் கேளுங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது புரிய வைக்க முடியுதுன்னா எங்களுக்கும் சொல்லுங்க. பட் உங்களால புரிய வைக்க முடியாது. ஆக்சுவலா வேட்டையாடு விளையாடு முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே வந்து பச்சைக்கிளி முத்துச்சரம் ஆல்பம், ஆமா படம் வந்துருச்சு உடனே. ஆனால் அதில் வந்து ஆல் சாங்ஸ் தாமரை கிடையாது. அதில் வந்து உனக்குள் நானே வந்து இவங்க எழுதுனது, ரோஹிணி எழுதுனது, ஆக்ட்ரஸ் ரோஹிணி எழுதுனது. அது தவிர உன் சிரிப்பினிலாக இருக்கட்டும், காதல் கொஞ்சம் கருகரு விழிகளால் வந்து தாமரை, கருகரு விழிகளால் ஒரு வரி இருக்கு, தாமரை இலை நீரான. இப்போ பாடுங்க நான் கான்ஷியஸ் ஆயிட்டேன். இப்போ எல்லாரும் வந்துட்டு அதை மீம் எடிட் பண்றது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பண்றது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. பட் அப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன் ஹிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு மொத்தமுமாவே வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான ஃபீலை தான் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த மீம் கட்லாம் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம ஆமா இந்த பிட்டு வந்துட்டு இதை விட ஸ்பெஷலா இருக்கே அப்படின்னு தோண வச்சிருக்கே தவிர அஸ் அ ஹோல் அந்த பாட்டே வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலான சாங். உன் சிரிப்பினில் விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அகைன் சிங்கர் கார்த்திக். ஆமாம். ஸோ ஹாரிஸ் வந்து இன்னொரு விஷயம் செம்மையாக பண்ணுறப்பாப்ல, ஒரே பாட்டில் 2-3 மேல் வாய்ஸஸ் இருக்கும். ஆமாம், ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது இதை வந்துட்டு எம்எஸ்வியோ இளையராஜாவோ வந்துட்டு 2 ஹீரோஸ் இருக்காங்க இல்லை 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மேல் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் தலைவன் ஹாரிஸ் தான் வந்துட்டு ஒருத்தன் தான், ஆனால் நான் 3 சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹாரிஸ் தான் பண்ணது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு உன் சிரிப்பினில் சாங் வந்து விஷுவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எஸ்பெஷலி பார்த்து துளி குறையவும் இல்லை
பின்னிருப்பாங்க. அது அந்த அதுதான். படம் சரியா போல. ஆமாம், படம் அது என்ன சொல்கிறது, கௌதம் மேனனுக்கு வந்துட்டு அண்டர் ரேட்டடான 2 படங்கள் இருக்குது. ஒரு மாதிரி நம்மளுக்கு மனசோரத்தில் அந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஓகே உங்களுக்குலாம் இந்த படம் நீங்களாம் சொல்லலையா, சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று பச்சைக்கிளி முத்துச்சரம், இன்னொன்று நடுநிசி நாய்கள். எனக்கு வந்து கௌதம் ஹாரிஸ் வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா பச்சைக்கிளி முத்துச்சரம் தான். நான் வந்து வாரணமாயிரம்க்கு மேலே நான் அதை ரேட் பண்ணுவேன் டெஃபினெட்லி. அண்ட் வாரணமாயிரம்ல வந்து ஒரே ஒரு பாட்டை தவிர எல்லாமே தாமரை. ஏத்தி ஏத்தி எழுதல, மற்றது எல்லாமே தாமரை. தாமரை சொல்லவா வேணும். அந்த ஆல்பம் பற்றி நாங்கள் பெருசாக பேச விரும்பல. நீங்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிறாரு. எப்படி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்பம்லாம் வந்துட்டு நான் என் அக்காவுக்கு சொல்லணும், இந்த ஆல்பம் வந்துட்டு எனக்கே வந்துட்டு கரெக்டாக ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்சோ அது ஆல்பமே ஹிட்டு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன்லோடட் ஆல்பம் அந்த டைமில், அந்த வருஷத்துலேயே இந்தியா வைடு. ஆச்சரியமே இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு ஆல்பம் அது. அடியே கொழுதையெல்லாம் லீக் ஆச்சு, அது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு டீசர் லீக் ஆச்சு. ஆமாம், அந்த படத்துக்கு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. 2 சாங் லீக் ஆச்சு. சாங் லீக் இருந்தது, ஏதோ சீன் லீக் சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும் ஏதோ சண்டை ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கூட கிளப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு தான். சாப்பனமாக கிளப்பி விடுவோம் ஏதோ ஒன்று. அது அப்புறம் நிறைய மெமரிஸ் இருக்குது வாரணமாயிரம் கூட. எனக்கு அந்த ஆல்பம்ல வந்து ரொம்ப பிடிச்சது இது ஓ சாந்தி. ஓ சாந்தி நல்லா, அது ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கனால அந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு. அகைன் அந்த சாங்கோட விஷுவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ஒரு காலத்தில் வந்துட்டு பயங்கரமான சூர்யா ஃபேனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேக் டு பேக் சூர்யா படங்களாக தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடடாடாடா இப்படி ஒரு மனுஷனா என்னமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் ரசித்த ஹீரோவில் வந்துட்டு சூர்யா ஒருத்தர். அண்ட் அது என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஒரு கமல் மாதிரி ஒரு பெரிய ஃபேண்டம் இருக்காது. அட் த சேம் டைம் ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு பயங்கரமான லவர் பாயா சூர்யா தெரிவாரு, பயங்கர ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருப்பார். சூர்யா அண்ணா அப்படின்ற மாதிரியே தான் அது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பயங்கரமான சூர்யா ஃபேன் வந்து வாரணமாயிரம்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் எல்லாரும் நினச்சி கிட்டார் கற்றுக்கலாம், ஜிம் போகலாம், 6 பேக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்த டீனேஜ் மைண்ட் செட் இருந்தது தான். பட்டு ஓ சாந்தியோடைய விஷுவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துருப்பாரு, அப்படியே கால் வலிக்க காலெல்லாம் பிடிச்சி பெண்டெல்லாம் பண்ணுவார். ஓ மை காட் நமக்காக என்னென்னலாம் பண்ணுறான். ஏன்னா நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவர் அப்பாவோட சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது ஒரு விஷயம். சப்போர்ட் பண்ணாலும் இவன் ஒருத்தன் போய் இப்படியெல்லாம் அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி ஆஹா பாரு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அது. அது அப்புறம் இது அஞ்சலை இந்த சாங் அனல் மேலே தான் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் ஆஃப் வாரணமாயிரம். அது ஏனே தெரியாது. அகைன் ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல், ஒரு மெச்சூர்டான லவ். ஏன்னா சூர்யாவோட ஸ்டோரியை நம்ம அப்பதான் ஃபுல்லா பார்த்துருப்போம். இப்படி இருந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணா, இதெல்லாம் பண்ணா, ஓகே இதெல்லாம் ஆச்சு, இவ்வளோத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இப்படி ஒரு லவ் லைஃப்குள்ள அடுத்து போறான் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அப்போ இந்த சாங் வரும். ஸோ மிச்ச பாட்டுங்க எல்லாமே ஒரு யூத்ஃபுல்லான லவ்வை காட்டிகிட்டு இருக்கோம். வித் சூர்யாவோட ஹீரோயிசமாக இருக்கட்டும், சூர்யாவோட பெயினாக இருக்கட்டும், அது காட்டுற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அனல் மேலே பனித்துளியில் வந்துட்டு அந்த ஒரு மெச்சூர்ட்னஸ் ரொம்ப தெரியும், ரொம்ப டிராஸ்டிக்காக தெரியும். அந்த ஆல்பம்லேயே வந்துட்டு இதெல்லாம் லவ்ப்பா, இதுதான் கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் அந்த பாட்டில் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அகெயின் விஷுவல்ஸ் வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருக்கும். சூர்யா வந்துட்டு அந்த அப்படியே வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஜீன்ஸ் மட்டும் போட்டு ஷர்ட்லெஸ் அப்படியே தலைவரும். ஆஹா ஓகே இப்போ புரியுதுப்பா எதுக்கு உனக்கு இவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா பாட்டுமே அந்த படத்தில் ஹிட்டு. என்ன தாமரைங்கும்போது இந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டோம். தாமரையா பீமால சிறு பார்வைகளை, அது கார்த்திக் ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரைவ். அது அகைன் எப்படி பாம்பே ஜெயஸ்ரீ ஒரு ட்ரைவ் ஆகுது, கார்த்திக் ஒரு ட்ரைவ் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கே, சூர்யாவோட ஃபேன் பாய் பண்ணாலும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு லூப் எனக்கு கரெக்டாக என் வாழ்க்கையில் இருந்தது. நான் சூர்யா ஃபேனாக மாற ஆரம்பித்தேன். அதனால சூர்யா படங்களாக போய் தியேட்டருக்கு பார்த்தேன். சூர்யா படங்கள் நிறைய தியேட்டரில் பார்த்ததுனால சூர்யாவோட ஃபேனாக நான் மாற ஆரம்பித்தேன். இது என் வாழ்க்கையில் கரெக்டாக நடந்தது. ஏன்னா ஆதவன், சிங்கம் 2, மாற்றான், இந்த மாதிரி படங்கள்லாம் நான் தியேட்டரில் பார்த்து அதுவும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரி ஃபேமிலியோட தான் போய் பார்த்தது. பட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேன்ட்டு நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போவுமே வந்துட்டு ஓகே சூர்யா வந்துட்டு வேற லெவல் அப்படின்ட்டு எனக்கு அது தெரிஞ்சு நான் ஃபேன் பாயாக மாற ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் அதுக்கப்புறம் தானே இது எங்கேயும் காதல் இருந்துச்சு. எங்கேயும் காதலே 2 பாட்டு தாமரை பண்ணியிருக்காங்க. ஒன்று எங்கேயும் காதல் டைட்டில் ட்ராக்கு ஆலப் ராஜு பாடி அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் லோலிட்டா அகெயின் கார்த்திக். எங்கேயும் காதலோட விஷுவலுமே சூப்பரா இருக்கும். அப்படி என்ன சொல்றது, அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான விஷுவலைசேஷன் அதுதான். இவ்வளோ இருக்க இது எல்லாமே லவ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மாண்டாஜுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்கும், அவ்வளவு டெப்த் இருக்கும். லிரிக்ஸ்க்கும் அந்த வெயிட்டேஜ் இருக்கும். ஆடம் பிடிக்கும் எனக்கு அந்த வடம் இருக்கும், யார் சொன்னாலும் கேட்காதே. அண்ட் லோலிட்டாவும் எனக்கு தெரிஞ்ச ஆல்பம்ல அது ரொம்ப பாப்புலரான சாங்னும் கிடையாது. அட் த சேம் டைம் நிறைய பேர் அதை கேட்டதும் ஓகே இந்த பாட்டுக்கு தான் நான் ஃபேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அண்டர்ரேட்டடான ஃபேன் ஃபாலோயிங் கூட கிடையாது. அந்த பாட்டு வந்துட்டு வரட்டே இருக்கே இருக்குப்பா நங்கை ஹிட் ஆச்சு. எங்கேயும் காதல் டைட்டில் ட்ராக்கு சூப்பராக ஹிட் ஆச்சு. அண்ட் லோலிட்டா வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, லோலிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியலான டேர்ம். லோலிட்டான்னு வந்துட்டு ஒரு அடல்ட் எராட்டிக் புக் இருக்கு. அந்த நாவலோட ஐடியாவே என்னன்னா, ஒரு வயசான மேனுக்கும் ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை காட்டும். அந்த பொண்ணு பேரு லோலிட்டா அப்படின்னு இருக்கும். இன்னும் லோலிட்டா அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு நேமே கிடையாது, அது ஒரு டேர்மாக தான் நம்ம ரெடிட்டோ இல்லை குவாரா அந்த மாதிரி ஃபோரம்ல பார்க்குறோன்னா அப்படிதான் இருக்கும். லோலிட்டா அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா, ஒரு மைனர் கேர்ள் மேலே வந்துட்டு செக்ஷுவலாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது அப்படின்ட்டு தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் புத்தகங்கள் படிப்பது, ரெடிட் கோராவில் திரியும் பொழுது தெரிஞ்ச நாலேஜில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் அஃப்கோர்ஸ் அது தெரியல, பட் வெஸ்ட்டில் எங்கே சொன்னாலும் இப்போ என்ன சொல், வெஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தன் டிண்டரில் லோலி இல்லை லோலிட்டா அப்படின்ட்டு ஒரு டேர்ம் சொல்கிறான் அப்படின்னா அது ரிப்போர்ட் பண்ணி அவன் அக்கௌண்ட்டே பேன் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் கூட அதில் நடந்துருக்கு. அவ்வளோ கான்ட்ரவர்சியலான விஷயம் இங்கே அது தெரியலை. பட் அப்படி ஒரு பேரை அந்த படத்தில் வச்சு அது இன்டென்ஷனலாக வச்சாங்களான்ட்டு கூட தெரியாது. பட் அப்படி ஒரு டேர்மை வச்சு அதில் ஒரு லவ்வையும் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நாலேஜோட அந்த பாட்டை பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பாட்டோட டோனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டீரியோடைப்ஸை நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலாக எங்கேயும் காதலுக்கு அடுத்து தான் மாற்றான்ல ஒரு சாங் தாமரை யாரோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி செகண்ட் ஸ்டான்ஸா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ஒரு லாஸை காட்டியிருப்பாங்க. முதல் முறை இங்கு நீ இன்றி நடக்கிறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டான்ஸால ஒரு கோப்பிங் அப், ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு புது ஒரு அஃபெக்ஷன். அதில் இந்த வரி இருக்கு, கணாக்களில் வரும் பெண் பிம்பம் திகைக்கிறேன் யார் என்று, முகத்திரை அதை தள்ளி பார்த்தால் முறைக்கிறாய் நீ நின்று அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வரும், கனகாம்பர இதழை விரித்து குறும்பாய் ஒரு சிரிப்பை உதிர்த்து திரும்பாமலே நடந்தே சென்றால் எது மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சூப்பராக பாடி. எனக்கு அதான் எனக்கு அந்த பாட்டோட விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற நம்மளுக்கே. ஒரு கேரக்டராக அது இருந்து வாழ்ந்துருந்தா அது அந்த லாஸ் நம்மளால நினச்சி பார்க்கவே முடியாது. அதுவும் சூர்யா வந்து அந்த கண்ணாடி கிட்ட அப்படி நின்று பார்ப்பாரு, அப்படியே பின்னா பறக்காத ஒரு பின்னை வந்துட்டு நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளே ஃபீல் பண்ணி அழுவோம். பாவம் மம்மி சூர்யா அப்படின்ட்டுலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அழுவது போதும் தியேட்டரில் இதெல்லாம் தியேட்டரில் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் செத்தப்ப. முடியல அந்த மாதிரி ஒரு லாஸ் இது பண்ணிருக்கோம். அந்த பாட்டு முடியும் போதும் சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். சூர்யாவும் காஜலும் வந்துட்டு அப்படி பால்கனியில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் சும்மா ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொமான்ஸ் இங்கே தான் க்ரோ ஆக போகுது அப்படின்னு தெரியும். பட் அதில் அந்த டெப்த்தே என்னன்னா, சூர்யா வந்துட்டு காஜலோட இடுப்பை பிடிச்சி அப்படி க்ளோஸாக அப்படி பிடிப்பாரு. பிடிச்ச உடனே காஜல் ஒரு மாதிரி முறைப்பாங்க. பட் இங்க சூர்யா பார்த்தா அழுதுட்டு இருப்பாரு. அப்போதான் உங்களுக்கு புரியும் அந்த பக்கத்திலே ஒருத்தன் இருந்தா வாழ்நாள் ஃபுல்லா இருந்துட்டு இப்ப இல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவன் இது பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சே என்னையா மனுஷன் இப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹாரி பாட்டர் வெரியன். நான் ஒரு பாட்டர் ஹெட். ஸோ ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ட்வின்ஸ் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ்ன்ற கேரக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம மைண்டில் வந்துட்டே தான் இருக்கும். ஃப்ரெட்டுன்ற கேரக்டர் வந்துட்டு சாகும்போது அது புக்ஸாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும், இன்னும் அந்த சீரீஸ் முடிஞ்சு அவ்வளோ வருஷங்கள் ஆகுது. விசார்டிங் வாரோடைய ஆனிவர்சரி வரும்போது நான் அவ்வளோ போஸ்ட் பார்த்துட்டு இருப்பேன் ஃபேஸ்புக்கில். ஒரு போஸ்ட்டை நான் அழ வைக்கும். நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்க எல்லாரும் டிப்ரெசிங்காக சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஃபேன் தியரி சொல்ல இன்னும் அழுக வரும். ஒரு மாதிரி நெஞ்ச ஏன்டா குத்தி
பத்தி நீங்க ரணமாக்குறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த யாரோ யாரோ சாங் வந்துட்டு எனக்கு அகைன் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ஈஸ்லியோட எனக்கு அது கனெக்ட் ஆகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த சாங் என்றென்று புன்னகை. எஸ், அதுலேயும் ஒரு பாட்டு தான், ஒரே ஒரு பாட்டு. இது என்னை சாய்த்தாலே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்கு, இதழோரத்தில் நகை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தேன் அப்படின்னு. அதுவும் ஹரிஹரன் வேற பாட்டு. ஹரிஹரன் அவர் எக்ஸ்ட்ராவா ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதழோரத்தில் நகை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தேன். படமுமே அது சூப்பரான படம். ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பயங்கரமா காட்டியிருக்கோம். எல்லாம் ஃபன்னா இருக்கும். அண்ட் ஆனந்த விகடனில் இருக்க ஜோக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுப்பாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ஸ்டோரி சொல்லுவான். அவன் வந்துட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது தூத்துக்குடியிலேருந்து வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்க பையன், காலேஜ் ஹாஸ்டல் தங்கியிருப்பான். அவன் வந்துட்டு ஸ்கூல் நாங்கள் 11th 12th படிக்கும் போது தான் அந்த படம் ரிலீஸ் ஆனது. 12th தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேர்வெல் கதைகள்லாம் சொல்லுவான். அப்போ தான் நான் வந்துட்டு என்றென்றும் புன்னகை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ பையன் இங்கே ஹாஸ்டலுக்கு வந்துட்டான். பட் ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊரில் ஒன்றா தான் இருப்பானுங்க. ஸோ கலைஞர் டிவியில் நினைக்கிறேன் என்றென்றும் புன்னகை போடும்போது அந்த டைட்டில் சாங் வரும், இல்லை எண்டில் வந்துட்டு அந்த பிஜிஎம் வரும். அது வரும்போதெல்லாம் வந்துட்டு மச்சான் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஃபோன் அப்படியே டிவி கிட்ட வச்சிருவானுங்க. இந்த பிஜிஎம் கேட்குவான். அங்கே அவன் அழுவானா, இங்கே அழுவானா. நம்மளுக்கே கேட்கும்போது கண்ணில் தண்ணி நிற்கும். இவ்வளவு நட்பாடா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஹாரிஸ் மாம்ஸ் வந்துட்டு அங்கே விளையாடி இருப்பாரு. என்னன்னா ஒரு பிஜிஎம் இருக்கும். நாசருக்கும் ஜீவாவுக்கும் ஒரு வாட்டி அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போதும் ஒரு வீணையோ ஒரு வயலன் மாதிரி ஒரு டோன் வரும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கே வந்துட்டு ஒரு 6 வெர்ஷன்ல வரும். ஒரு சண்டைக்கும் ஒரு வெர்ஷன்ல வரும். அது அப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆனதுனால என்னன்னு தெரியாது. ஒன்னொன்னும் டிஃபரெண்டா இருக்கும், ஒன்னொன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. எப்படி எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னே தெரியாது. ஆனா பண்ணது வந்துட்டு சூப்பரான சாய்ஸ்ன்ட்டு மட்டும் நம்மளுக்கு தெரியும். சூப்பரா விளையாடி இருப்பாரு ஹாரிஸ். அதுவும் ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த டைம்ல. ரெட் ஜெயிண்ட் ஹாரிஸ் உதய்னா கூட இது கதிர்வேலன் காதல்ல வந்து தாமரை எழுதியிருப்பாங்க. அதுல இந்த பாட்டு செம ஹிட், பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வெள்ளையங்கிரி ஹில்ஸ்க்கெல்லாம் காட்டி ஈஷாவுக்கு பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. அடுத்து சன் மியூசிக் வந்துட்டு அடிச்சு தேய்த்த பாடல்களில் அதுவும் ஒன்று. அகைன் சிம்பிளான பாட்டு, ரொம்ப சிம்பிளான பாட்டு, எதுவுமே இருக்காது. அண்ட் இதுவுமே வந்துட்டு தாமரை வந்துட்டு நிறைய இதுல சொல்லுவாங்க. ஹாரிஸோட பாட்டுங்க எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு எல்லாமே 2 சிலபிள் வேர்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எழுதணும். ஸோ அதனாலே வந்துட்டு அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கும். பட் அதுதான் வந்துட்டு என்னோட சேலஞ்சு, அப்படிதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். என்னோட ஒரு கில்ட்டி பிளஷர் இது. ரைட்டு. யான் படத்துல நீ வந்து போனது நேற்று மாலை, எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. கேட்டிருப்பேன் அவ்வளவு ஞாபகம் இல்லை. அந்த சாங் யாரு மேல் வெர்ஷனா, மேல் வாய்ஸா, ஃபீமேல் வாய்ஸா ஒண்ணுமே புரியாது. ஆனா நான் கேட்பேன். இது வந்துட்டு இவரு அலெக்சாண்டர் வந்துட்டு ஒரு காமெடியில சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஹாரிஸ் வந்துட்டு மேல் சிங்கர்ஸ் எல்லாம் ஃபீமேல் மாதிரி பாட சொல்லியிருப்பாரு, ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாம் மேல் மாதிரி பாட சொல்லியிருப்பாருன்ற ஒரு காமெடி. அதுவும் வந்துட்டு தலைவன் செய்திருப்பான். அடுத்து ஒரு பயங்கரமான ஆல்பம். எஸ், என்ன இருந்தால் அதுல வந்து ஒரு பாட்டு விக்னேஷ், அதார் அதார் விக்னேஷ். ஆமா, அதார் அதார் எல்லாமே தாமரை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், என்ன சொல்றது, ஃபாதர் டாட்டர் ஹிட்ஸ். அதோட இன்னொரு வெர்ஷன் ஏதோ ஒன்று, அதுவும் சூப்பரா இருக்கும். ஒரு பொண்ணா அவங்க எழுதுறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சிம்பிளான என்னோட சந்தோஷங்கள்லாம் இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு மழை வரப்போகுது. நான் ரீசெண்டாக ஒரு கிளப் ஹவுஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ சந்தோஷ் நாராயணன், அனிருதா பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன எல்லாம் 2K கிட்ஸ் இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, சரி ஓகே. அடுத்து எல்லாரும் வந்துட்டு ரஹ்மானுக்கு போனாங்க, ராஜா சொன்னாங்க, எம்எஸ்சி போனாங்க. அதுக்கப்புறம் வித்யாசாகர்ல இப்போ அண்டர் ரேட்டடாக இருக்காருல்ல, தேவா, எல்லாருக்குமே வந்துட்டானுங்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன யாருமே ஹாரிஸை பற்றி பேச மாட்டேன்றானுங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், யாராச்சும் பேசுவாங்க. ஒருத்தர் வரான், ப்ரோ நான் பேசணும் ப்ரோ, நான் பேசலாமா அப்படின்னா. சரி ப்ரோ, ஹாரிஸ் ஜெயராஜ் ஏன் ப்ரோ யாருமே சொல்லலை அப்படின்னு எக்ஸைட்டா. ப்ரோ நீ தான் ப்ரோ, உனக்கு தான் ப்ரோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாரையும் நம்ம அடிச்சு ஓட விடுறாங்க. நம்ம 2 பேருக்கு வேலை சுட்டுன்ட்டு ஒரு இன்ஸ்டன்ட்டாக நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். யாருன்ட்டுலாம் தெரியாது. நீ ஹாரிஸ் மாம்ஸ் பெரியனா, அவ்வளோதான், வா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாங்கள் ஒரு பாட்டா அடிச்சு வீச ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. மழை வர போகுது நான் சொல்றேன். எல்லாரும் ஆமாம் ப்ரோ சூப்பரான சாங் ப்ரோ. மழை வர போகுது. அதில் வந்துட்டு ஒரு
லிரிக் எனக்கு பயங்கர பர்சனலா பிடிக்கும். கரு விழிகளால் கயல்வெளி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம், குழிவிழும் கன்னத்தில் புதைந்திட என்கிறாள், நிலையில்லா ஆயுள் வரம் அப்படின்னு இருக்கும். அந்த லிரிக்ஸ் அகைன் என்னன்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை கேட்கறது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம கேட்கறது வேற. அந்த லிரிக்ஸ் சொல்லும் போதே நமக்கு தெரியும், நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் கண் வந்து நின்றோம். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, பட் ஒருத்தருக்கு ஒரு பேர் ஆஃப் கண் வந்து நின்ற ஒரு ஃபேஸ் தெரியும். அண்ட் அந்த கண்ணுக்கு வந்துட்டு அவ்வளவு பவர் இருக்கு, அதனாலதான் அந்த கண்ணு வருது. அந்த கண்ணு அப்படியே நம்ம கண்ணுக்குள்ள போய் நம்ம ஹார்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது மறுபடியும் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் அது. ஆனா ரொமான்டிக்கான சாங் இவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த கண்ணுடைய பவரை வந்துட்டு பவர் அப்படியே காட்டியிருக்கோம். ரொம்ப பிடிச்ச லைன் அது. அகைன் இந்த லைன்லாம் எனக்கு நான் கேட்கல அப்படின்னா மறுபடியும் இந்த பாட்டை முதல்ல இருந்து நான் கேட்டு இந்த லிரிக்ஸ் வந்துட்டு நீ ஹிட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிற லைன்ஸ் இதெல்லாம். அது சரி. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க? நண்பேண்டா நீராம்பல் புல்வைன்னு ஒரு சாங். அந்த சாங் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேட்டது இல்ல, நானே ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிங்கம் அதுல முதல் முறைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் அனுஷ்காவும் அவங்களையும் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கும் தாமரை ஹாரிஸ் காம்போல சமீபத்தில் வந்த பாடல்கள். இப்போ தாமரையும் ஆக்டிவா இருக்காங்க, ஹாரிஸும் ஆக்டிவா இருக்காங்க. பட் கொலாப்ஸ் எதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. தலைவன் கௌதம் வந்தாதான், கௌதம் மனசு வச்சா நடக்கும், ஏதாச்சும் நடக்கும். பட் தலைவன் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுடன் காம்பினேஷன்களாக போட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச நதிகளில் நீராடும் சூரியன் கண்டிப்பா தாமரை இருப்பாங்க, கண்டிப்பா தாமரை இருப்பாங்க. பட் வி வாண்ட் ஹாரிஸ் அண்ட் தாமரை. அந்த இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அகெயின் கரெக்டா கௌதம் மேனன் ஹாரிஸை யூஸ் பண்ணியிருப்பாரு, அதுவும் ஒரு காரணம். அண்ட் ஹாரிஸோடைய அந்த ஃபார்ம் குறைஞ்ச பிறகு எல்லா பயல்களும் ரொம்ப பேசுறாங்க, ஹாரிஸ் ஃபேன் தானே நீ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்சனலி அஃபெண்ட் பண்ணுது அதெல்லாம். பயல்களுக்கு ஒரிஜினல் ஹாரிஸ் தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் ஹாரிஸ் ஒரு வெறி கொண்ட கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு, கலகலனு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இருந்தது. நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுருக்கீங்களா? நீங்கள் ஆல்டோட ஐடிக்கு மெசேஜ் பண்ணி ஒழுங்காக எனக்கு நான் கேட்குற எடிட்ஸ், நான் கேட்குற வீடியோ எடிட்ஸ்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நான் பண்ணி கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒன்று சொன்னேன்னா 2 நாள் கழிச்சு நான் வந்து அனுப்புகிறேன்னே அப்படின்னா. எஸ், ஆல்சோ எடிட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா எபிசோடுகளாக இருக்கட்டும், அதோட எடிட்டரும் நான் தான் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். பாட்டுக்காரனுடைய பாட்காஸ்ட் எடிட்டர் நான் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னை பற்றி வந்துட்டு அங்கங்கே சின்னதாக வந்துட்டு அண்ணா வந்துட்டு பேசியிருப்பார். நீங்கள் முதல் எபிசோட் கேட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்லாம் ஒரு கலை, அதெல்லாம் வந்துட்டு சில நாதாரி பசங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த நாதாரி பையன் நான் தான். என் ஒருத்தனை மீன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த டைலாகே வந்துட்டு அண்ணா வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே என்னை பற்றி சின்ன ரெஃபரன்ஸ்கள்லாம் பாட்காஸ்ட்டில் இருக்கும், ஈஸ்டர் எக்ஸா. ஆமாம், அதான் இப்போ வந்துட்டாரு. இன்னும் நிறைய பாட்காஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, நீங்கள் இதெல்லாம் நான் எடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நான் தானே பண்ணிடுவேன். ஓகே, கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நீங்களும் நன்றி சொல்லுங்கள். நன்றி மக்களே. சீக்கிரமாக இன்னொரு அப்பியரன்ஸை நான் பாட்காஸ்ட்டில் செய்து விடுகிறேன். நன்றி.